திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்குண்டான மார்ச் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசி அதிபதியே குரு தான். அவர் 6ஆம் வீட்டில் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் கிடைத்தாலும், ஏன்னா குரு 2ஆம் பார்வையை பார்க்கிறப்ப பணம் காசு லாபத்துக்கெல்லாம் குறைவில்லாம தொழிலை கொடுத்தாலும் கூட கொஞ்சம் பெயர்ப்புகளை குறைச்சிருப்பாரு, இதெல்லாம் பண்ணி கொடுத்துருப்பாரு. இப்ப அடுத்தது பாருங்க, சனி பகவானும் மார்ச் 29ஆம் தேதி 4ஆம் வீட்டுக்கு போறார். பொதுவா 4இல் சனி வரக்கூடிய காலகட்டங்கள் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது வீடு மனை சொத்து சுகங்கள் வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே கெடுத்து மறுபடி கொடுக்கும். எதெல்லாம் உங்களுக்கு வரணும்னு இருக்குமோ அதெல்லாம் சனி வரக்கூடிய காலத்துல கண்டிப்பா கொடுத்தே தீர்வார். ஆனா அதற்கு முன்னாடி அதற்கு அனுபவங்களையும் அதற்குண்டான கொஞ்சம் மன வலிகளையும் கொடுத்து பின்பு கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. உங்க ஆரோக்கியத்திலும் தாயினுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. அடுத்தது பாருங்க, செவ்வாய். இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5 மற்றும் 12ஆம் அதிபதியான செவ்வாய் இப்ப இருக்கக்கூடிய வீடு ராசிக்கு 7ஆம் வீட்டுல இருக்கார். 5 கூடையவர் 7ஆம் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் உண்டு. நல்ல திருமண வரன் அமைந்து வருவது, எதிர்பார்த்த வரன்கள் தேடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார். 5, 7 குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நல்லா இருக்கும். மேக்சிமம் இந்த காலகட்டங்கள்ல மேரேஜ் செய்யறவங்கலாம் பார்த்துட்டீங்கன்னா குலதெய்வ கோயில செய்வாங்க. இது போல அமைப்பெல்லாம் கொடுத்துரும். அதே போல 12ஆம் அதிபதி 7ல இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாடு பயணங்கள், கணவர் மனைவி விட்டு வெளியே எங்காவது போலான் இருக்கீங்க, அல்லது வெளிநாட்டில் ஏதாவது வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் இருந்தாலும் இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். ஏன்னா 12-7 தொடர்பு ஏற்பட்டால் கொஞ்சம் பயணங்கள் அதிகமா இருக்கும். கணவன் மனைவிக்கு கொஞ்சம் சிறு சிறு விரிசல்கள் வரும் அப்படிங்கிற அமைப்பும் கொடுக்குது. ஏன்னா 12ஆம் இடங்கிறது அந்யூன்யம்னு சொல்றோம். அப்ப அவர் 7ஆம் இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் அந்யூன்ய குறைபாடுகளும் ஏற்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்தது சுக்கிரன். இந்த சுக்கிரன் யாரு? 6 மற்றும் 11ஆம் அதிபதி. இந்த 6ஆம் அதிபதியான சுக்கிரன் கடந்த காலத்துல பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தனுசு ராசிக்கு 4ஆம் வீட்டுல மனம் செயல் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டுல இருந்து கொஞ்சம் மனசுல அலைபாஞ்சிட்டு இருக்கிறது, ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி, வீடு மனை சொத்து சுகங்கள் வாங்கினது இதெல்லாம் ஏதாவது கொடுத்துட்டு இருந்தாலும் கூட இப்ப அவர் வக்ரம் ஆகிறார். சோ நம்மளுக்கு ஜோதிட ரூல்ஸ் என்னன்னா, ஒரு உச்சம் பெற்ற கிரகம் வக்ரகதி இருந்தால் நீச பலனை அடையும் அர்த்தம். அப்போ சுக்கிரன் உச்சமாகி இப்ப வக்ரம் பெறுகிறார். அப்ப சுக்கிரன் உச்சமாகி வக்ரம் பெறக்கூடிய காலகட்டங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. கடன் சார்ந்த விஷயத்துல, நோய் சார்ந்த விஷயத்துல, வேலைகள் சார்ந்த விஷயத்துல, லாபங்கள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே போல மூத்த சகோதரர்கள்கிட்டயே ரொம்ப கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். ஏன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு கிரகம் நீசம் பெறும்பொழுது அதனுடைய தன்மைகளை இழக்கும், அதனுடைய ஒளிகளை இழக்கும். அந்த இடத்துல பெயர் புகழ் இருக்காது, அந்த இடத்துல உங்களுக்கு உண்டான விஷயங்கள் நடக்காது அப்படிங்கிறது அமைப்பு. அப்ப சுக்கிரனுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே இதுதான். இப்ப நான் சொன்னதா கடன், நோய், வழக்கு, வேலையில பிரச்சனை, லாபங்கள் அதிகமா வராம இருக்குது, இதெல்லாம் தான் சுக்கிரன் உங்க ஜாதகத்துல அந்த பொறுப்பை வாங்கியிருக்காரு. அப்போ அதெல்லாமே குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகளை தான் கொடுப்பார். அப்ப ராகுவோட சேர்ந்து காம்பினேஷன் ஆகும் பொழுது இயற்கையாக நம்ம முதலே சொல்லி இப்ப சுக்கிரன் ராகு சேர்க்க இது ஒரு பெண் சாபத்தை கொடுக்கக்கூடியது. ஆண்களாக இருந்தாலும் பெண்கள்கிட்டையும், பெண்களாக இருந்தாலும் ஆண்கள்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். அதே போல பாருங்க, அடுத்தது புதன். இந்த புதன் யாரு? உங்களுடைய ஜாதகத்துக்கு 7 மற்றும் 10ஆம் அதிபதி. உங்களுடைய திருமண வாழ்க்கை, உங்களுடைய கணவர் மனைவி, அதே போல தொழில் இதெல்லாமே புதன் தான் கொடுக்க போறார். அப்ப அந்த புதனும் பாருங்க 4ஆம் இடத்துல நீசமாயிட்டு இருந்தார். இப்போ 15ஆம் தேதிக்கு மேல வக்ரம் ஆகிறார். சோ புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நீசமாகி, ஒரு நீசம் பெற்ற கிரகம் வக்ரமால் உச்சமாகும். அப்ப 15ஆம் தேதிக்கு மேல தொழில், திருமணம், எதிர்பார்த்த வரன் கிடைப்பது இதெல்லாம் உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமாக இருந்தால் கண்டிப்பாக நடந்தே தீரும். பொதுவாகவே நடக்கும். அல்லது உங்க ஜாதகத்துல வக்ரமாக இருந்தாலும் இன்னும் நான் சொல்றதை விட நல்ல பலன்கள் எல்லாமே வரும். தொழில் வளர்ச்சி, தொழில் ரீதியாக புதிய புதிய கிளைகள் அமைச்சுக் கொள்வது, தொழில் ரீதியாக புதிய நபர்களுடைய சப்போர்ட் கிடைப்பது, நல்ல வரன் அமைஞ்சு வர்றது, எதிர்பார்த்த வரன், திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கிறது, கணவன் மனைவிக்குள்ள நல்ல சந்தோஷ பிரியங்களாக இருப்பது, குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றது, இது எல்லாமே புதன் உங்க ஜாதகத்துல வக்ரமாக இருந்து 15ஆம் தேதிக்கு மேல நடப்பதற்குண்டான அமைப்பு. வக்ரமா இல்லையா இருந்தாலும் ஓரளவுக்கு நடப்பதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. அடுத்தது சூரியன். இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதி. அவர் 3ஆம் வீட்டுல இருந்தார். 14ஆம் தேதிக்கு மேல 4க்கு வரப்போகிறார். 3ஆம் வீட்டுல கைப்பகுதியில் இருக்கும்பொழுது தந்தை மூலமாக பண வரவு ஏதாவது கிடைச்சாலும் கூட அடுத்தது உங்களுடைய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே 14ஆம் தேதிக்கு மேல வைத்துக் கொள்வது நல்லது. ஏன்னா 4ஆம் வீட்டுக்கு போறார். அப்ப 4ஆம் வீட்டுக்கு 9ஆம் அதிபதி 4க்கு போனாலே தந்தையினுடைய பூர்வீக சொத்து, தந்தை வழியிலிருந்து வரக்கூடிய பணவரவு, அவர்கள் மூலமாக ஒரு உதவிகள் இதெல்லாமே கண்டிப்பா நடந்தே தீரும். அதனால உங்களுடைய தந்தை சார்ந்தது, உயர்கல்வி சார்ந்தது, ஒரு பணவரவு, ஒரு சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா 14ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய பிளானிங் பண்ணும்போது நிச்சயமாக நடக்கும். அதே போல ஜாதகத்துல பாத்துக்கோங்க, இந்த புதன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பான சேர்க்கை கிடையாது. யாருடைய ஜாதகத்துல புதனும் ராகும் ஒரு ஜாதகத்துல சேர்ந்திருக்கோ அவங்களுக்கு படிப்பு தடை ஏற்படும்.
படித்தாலும் படிப்புக்குண்டான வேலை கிடைக்காது, அப்படியே கிடைத்தாலும் அதற்கு உண்டான ஒரு நல்ல வருமானம் இருப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. இதுதான் புதன் ராகு சேர்க்கை. அடிப்படை கல்வியே தடையா ஒரு சிலருக்கு பார்த்துட்டீங்கன்னா. அப்போ உங்க ஜாதகத்திலேயோ உங்க குழந்தைகள் ஜாதகத்திலேயோ புதன் ராகு சேர்க்கை இருந்து இப்போ அந்த கிரக சூழல் நடக்கிறதுனால குழந்தைகளோட படிப்புல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதே போல சுக்கிரன் ராகு ஜாதகத்துல சேர்க்கையா இருக்கு, திரிகோணத்துல இருக்கு அப்படின்னாலும் கூட கொஞ்சம் பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும், ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் கவனமா வக்கரமாயிட்டார், நீசமாயிட்டார். அதனால கொஞ்சம் கவனமா, இன்னும் கவனமா இருந்துக்கணும். தேவையில்லாத பழிபாவத்துக்கு ஆளாக வேண்டியது வரும். அடுத்தது அதே போல பாருங்க, சூரியனும் சனி சேர போறார் ராகுவோட சேர்ந்து. அப்ப சூரியன் ராகு சேர்க்கை கடுமையான பித்ருவழி தோஷத்தை சொல்லும். தந்தை வழி உதவிகள் இருக்காதுன்னா தந்தை ரொம்ப டல்லா இருப்பாரு, தந்தைனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அல்லது தந்தை ரொம்ப அதிகாரம் தந்தை கூட இருக்க முடியாது உங்களால. அதான் இந்த சூரியன் ராகு சேர்க்கை. அது சூரியன் சனியும் அப்படித்தான், ஒரு இடத்துலயாவது இருந்துக்கலாம், ஆனா தந்தைக்கு உங்களுக்கு பேச்சுவார்த்தையில, கேரக்டர் வைஸ்ல எதுலையுமே ஒத்தே வராது. இப்ப இது எல்லா கிரக சேர்க்கையும் சேரப்போகுது, ஒட்டுக்க சேரப்போது 4ஆம் இடத்துல மனம்னு சொல்லக்கூடிய இடத்துல சேரப்போறாரு. அப்ப இதுல நீங்க ரொம்ப கவனமா இருந்துக்கணும். மனசை குலைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நடக்கும். அதே போல புதன் சனி சேர்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா புள்ளி விவரமா கணக்கு போடுவாங்க, எந்த இடத்துல எந்த நேரத்துல என்ன செய்யணும். இப்போ 1998 என்ன நடந்துச்சு, 50 என்ன நடந்துச்சு, அது என்ன நடந்துச்சுன்னா யோசிச்சு சொல்றாங்க இல்லைங்களா. அது எல்லாமே இந்த புதனும் சனியும் சேர்க்கை இருந்தா தான் அவங்களுக்கு அந்த ஞாபக சக்தி இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் அவங்க ஜாதகத்துல இருக்கு அப்படின்னாலும் கூட இந்த காம்பினேஷன் வரப்போகுது இந்த காலகட்டங்கள். அது உங்களுக்கு 4ஆம் இடத்துல வரும் பொழுது, ஸோ புதன் சனி நல்ல காம்பினேஷன் இருந்தாலும் கூட இவ்வளவு திறமைகள் இருந்தால் வெளியே தெரிய மாட்டாங்க, பிரபலம் அடைய மாட்டாங்க. ஸோ இப்போ இந்த கிரக சேர்க்கைகள் 5 கூட்டு கிரக சேர்க்கைகள் இந்த மாதம் நிகழப் போகுது. ஸோ எல்லாருமே கொஞ்சம் கவனமா இருந்துக்கும். அது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனம் சார்ந்த விஷயத்துல, ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல, உடல் சார்ந்த விஷயத்துல, தாயினுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல, வீடோ சொத்துக்களோ ஏதாவது விற்கிறது குடிக்கிறது இது எல்லாமே கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா ராகுங்கிறது திருட்டுத்தனம்னு சொல்றோம். அப்ப ராகு ஏமாற்று குணம் உண்டுன்னு சொல்லுவோம். அப்ப சனி ராகு சேர்க்கை இருக்குது அப்படின்னா தொழில மேல உச்சத்துல போய் கீழே இறங்கி விட்டுரும், நல்ல ஆசையை காட்டி ஒண்ணுமேலேன்னு காட்டிட்டு போயிடும். அப்ப இதெல்லாமே உங்க ஜாதகத்துல இருக்கு, இந்த காம்பினேஷன் இருந்ததுன்னா எந்த விஷயம் பண்ணீங்களோ கொஞ்சம் கவனமா பண்ணுங்க அப்படிங்கிறதா நான் இப்போ இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இது சார்ந்த 4ஆம் இடத்தை சார்ந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேன், அதில் மட்டும் கவனமா இருங்க. மற்றபடி திருமணம், தொழில் ரீதியான ஒரு வளர்ச்சி, பணவரவு இதெல்லாம் குறைவில்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. நன்றி. நீங்கள் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிழி சரணம்.